பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசாயா 35ஆம் அதிகாரம் வாசிக்கப் போகிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் மறுசீரமைப்பு, நம்பிக்கை மற்றும் மீட்பின் செய்தியாகும். வறண்ட நிலங்கள் செழிப்பாக மாறுவதையும், பலவீனமானவர்கள் பலம் பெறுவதையும், கடவுள் தம் மக்களை பாதுகாப்பாக வழிநடத்துவதையும் இந்த அதிகாரம் விவரிக்கிறது. தேவன் தமது மக்களை மகிழ்ச்சியுடன் சீயோனுக்கு திரும்ப கொண்டு வருவார் என்று கூறப்படுகிறது. இப்போது ஏசாயா 35ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தேவன் தரும் நம்பிக்கையை நான் பற்றி பிடித்துக் கொள்கிறேனா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை மாத்திரம் பற்றி பிடித்துக்கொண்டு உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. தினந்தோறும் எங்கள் வாழ்க்கையை புதிய நம்பிக்கையால் நிரப்பியருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.